ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 1/10 அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. 1/10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 1/10ல் அந்த 1 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நமக்கு கேட்பாங்க சரிங்களா. 1/10ல் அது 1 எத்தனை பர்சன்டேஜ். அப்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 10 தான் நமக்கு என்னது ஆக்சுவலாக 100 எடுத்துக்கிறோம் சரியா. 10 தான் நம்ம 100 எடுத்துக்கிறோம். அப்போ அது 1 எத்தனை பர்சன்டேஜ் வரும் ஆக்சுவலாக அப்படின்னா 10% வரும் சரிங்களா. அதாவது இப்போது 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. ஸோ இந்த 100 நம்ம இப்போ இது 1/10% எப்படி எழுதுவோம் அப்படின்னா 10/100% எழுதலாமா கரெக்டுங்களா. ஸோ இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா இருங்க, இப்போ கொஷினில் சிலது கேட்பாங்க எப்படின்னா இன்க்ரீஸ்னு கேட்பான் அல்லது டிக்ரீஸ்னு கேட்பான் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10% இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த 100% இந்த 10 கூட ஆட் பண்ணி டிவைட் பண்ணிப்போம். இதுவே டிக்ரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே 100% அது கூட மைனஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிப்போம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம சம் பார்க்கும்போது நமக்கு வந்து புரிய வரும். ஸோ நம்ம பேசிக்கான சில விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா.